நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது தெரியாமல் கூட இதை செய்துவிடாதீர்கள். அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் முருகன் பக்தராக இருந்தால் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள், அல்லது சிவபக்தராக இருந்தால் ஓம் நமசிவாயம் என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த பதிவையும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலுக்குள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம். கோவிலுக்குள் மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது. கோவிலுக்கு சென்று வந்ததும் படிகளில் உட்காரக்கூடாது. சிவபெருமான் கோவில்களில் அமர்ந்து வரலாம், ஆனால் பெருமாள் கோவில்களில் அமரக்கூடாது. வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது. கிரகணம் இருக்கும்போது சாமியை வணங்கக்கூடாது. புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் முதலில் நீரை தலையில் தெளித்துக் கொண்ட பிறகுதான் கால் அலம்ப வேண்டும். சுவாமிக்கு நிவேதனமாகும் போது பார்த்தல் கூடாது. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் முருகனை பற்றி ஒரு முழு வீடியோவாக பதிவிட்டு உள்ளேன். விருப்பம் உள்ளவர்களாக பாருங்கள்.